மதுரையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் நிகழ்வில் ஓ பன்னீர்செல்வம் மேடையில் பேசி வருகிறார். பார்க்கலாம். இணையும் இந்த இணைப்பு நாயகர், விழாவினுடைய நாயகர், எங்களை தாயில்லத்தோடு தாய்க்கழகத்தில் இணைத்து தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவிக்கும் வெற்றியின் வேந்தர், திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு முதலமைச்சர், தமிழகத்தின் தன்னிகரற்ற கழக தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களா, விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்களே, விருதுநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களே, மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் அவர்களே, சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்களே, மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை தம்பி திரு மணிமாறன் அவர்களே, மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு தளபதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் MP அவர்களே, தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சையதுகான் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ப ரவீந்திரநாத் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஐயப்பன் அவர்களே, மாநில மாவட்ட கழக நிர்வாகிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே, உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் எல்லையில்லா சந்தோஷமும் அடைகிறேன். என்னுடைய 50 ஆண்டுகால அரசியல் வாழ்வில் நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமாகவும் கொண்ட கொள்கைக்கு நேர்மையாகவும் கொடுத்த பணிக்கு மனசாட்சியுடனும் நன்றியுடனும் நான் பணியாற்றியிருக்கிறேன் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இருந்த இயக்கத்தில் எனக்கென்று ஒரு தனி அணியையோ நான் என்றும் உருவாக்கியதில்லை, உருவாக்க வேண்டுமென நான் என்றுமே எண்ணியதில்லை. கட்சியின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு என்னுடைய கடமை ஆட்சி வந்திருக்கிறேன் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதிமுகவாக இல்லை. திருத்தக்கூடாத கழக விதியாக இருந்த தொண்டர்கள்தான் தலைமைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எம்ஜிஆரின் விதி திருத்தப்பட்டது. தொண்டர்களின் உரிமை பறிக்கப்பட்டது. அம்மா வழிநடத்திய அதிமுக இன்றைக்கு இல்லை. தனக்கான தன் பதவியை மட்டுமே குறியாக கொண்ட ஒருவரின் ஒரு சுயநல அரசியலால் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக அபகரிப்பு திமுக இன்றைக்கு மாறியிருக்கிறது. பெரியார் தந்த திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராகவும் அண்ணா தந்த சமூக நீதிக்கு முரணாகவும் செயல்பட்டு வருகிறது. பறிக்கப்பட்ட உரிமையினை மீட்க போராடினோம். சட்ட போராட்டத்தினையும் நான் நடத்தினேன். தலைமைக்கு உண்மையாக உழைத்ததற்கு, தலைமைக்கு விசுவாசமாக நடந்து கொண்டதற்காக குறுக்கு வழியில் வந்தவர்களால் நான் எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டுள்ளேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அப்படி பழிவாங்கப்பட்ட என்னை அன்போடு அழைத்து பண்போடு பாசம் காட்டி அம்மாவின் அரவணைப்பை எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் வழங்கியிருக்கிற கரம் பிடித்து வழிகாட்டிய தலைவர் அவர்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். சட்டத்தை வளைத்து திட்டம் போடலாம்,
கழக சட்ட விதியை மாற்றி வட்டமும் போடலாம். தொண்டர்களின் உரிமைகளை பறித்துவிட்டு தொண்டைகளிய கத்தலாம், கட்சியை கைப்பற்றலாம். ஆனால் வெற்றி பெற முடியுமா என்றால் இல்லை. தொடர் தோல்விதானே தொடர்கதையாக அங்கே இருக்கிற சுயநல பிடித்த அகம்பாவம் பிடித்தவர்களுக்கு இருக்கிறது. இனியும் அவர்கள் தோல்வி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். 8 தோல்வி அல்ல, 10 தோல்வி அல்ல, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இன்னும் தோல்வியைத்தான் அவர்கள் காணப்போகிறார்கள் என்பதனை இங்கே நிறுவியிருக்கின்ற குழுமியிருக்கின்ற கூட்டம் நிரூபித்து காட்ட இருக்கிறது. எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக இன்று இல்லை. அம்மா வளர்த்த அதிமுக இன்றும் இல்லை. அதிமுகவோ திமுகவோ இல்லை. இது இன்று அபகரிப்பு திமுகத்தான் மாறியிருக்கிறது, மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனிமேலும் அதில் பயணிப்பது தன்மானத்திற்கு கேடானது, திராவிடத்திற்கு மாறானது என்பதை உணர்ந்துதான் 75 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட சித்தாந்தத்தையும் சமூக நீதியும் தடம் பெறலாமல் காத்து வரும் திராவிட முன்னேற்ற கழகம், அதை தலைமையேற்று சிறப்பாக வழிநடத்தும் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் தலைமையினை ஏற்று தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனாகத்தான் நான் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மிக்க பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை அண்ணா கண்ட திமுகவில் இணைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாய் கழகத்தில் இணைந்ததை பெருமையாக நான் இன்றைக்கு மனம் இதய சுத்தியோடு இங்கு கூறிக்கொள்வதில் பெருமையும் கொள்கிறேன். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் ஒன்று என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனை அப்படியே ஏற்றி இன்று தாயன்புடன் என்னையும் தளபதி அவர்கள் என்னுடன் பயணித்த உடன்பிறப்புகளையும் அன்போடு அரவணைத்து பண்போடு பாசம் காட்டும் தந்தை பெரியாரின் சுயமரியாதையும் தன்மானத்தையும் பேரறிஞர் அண்ணாவின் அறிவையும் தெளிவையும் பெற்றுள்ள முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் தமிழ் மொழி பற்றையும் அரசியல் ஞானத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விவேகத்தையும் ஒருங்கே பெற்றுள்ள திராவிட ஆட்சியின் நாயகர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய திருநாடை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தேசியம் என்ற பெயரில் மதவாத அரசியல் என்பது வெறும் பேச்சு, வெற்று பேச்சு. இன்று இங்கு எப்போதும் திராவிடமே நமர் உயிர் மூச்சு. நம்முடைய இந்த இணைப்பு சிலருக்கு வெறுப்பை தந்திருக்கிறது, சிலரது தூக்கத்தையும் கெடுத்திருக்கிறது. எதிரணியரின் வெற்றி வாய்ப்பை முற்றிலுமாக தடுத்ததற்கென்றால் அதன் மூல காரணமாக இருப்பவர் கண்ணுக்கெட்டிய தூரமேறி எதிரிகளே இல்லை என்ற சொல்லை நடைமுறைப்படுத்துகிறவர், பதறாத பண்பாளர், சிதறாத சிந்தனையாளர், கட்சியை மட்டுமல்ல ஆட்சியை வழிநடத்துவதிலும் சரி, தோழமை கட்சியினரை மாண்போடு நடத்துவதிலும் சரி, இவரைப் போல ஒரு பக்குவப்பட்ட தலைவர் இந்தியாவிலே இல்லை என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கழக தலைவர் திராவிட தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையை ஏற்று பயணிப்பதில் நான் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். எங்களை தாய் கழகத்துடன் இணைத்துக் கொண்டதில் பெருமையும் கொள்கிறோம். என் வாழ்நாளில் இருவரை திராவிட கொள்கைகளை என் உயிர் மூச்சாக கடைபிடித்து அதில் சிந்தாந்தத்தையும் விட்டுக் கொடுக்காமல் கட்டிக்காக்கும் மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையில் செயல்படுவேன் என்பதை என் வாழ்நாள் லட்சியமாக என்று நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு தளபதி அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள்.
மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன தேவையோ, அரசியல் மூலமாக பல்வேறு திட்டங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவராக, முதலமைச்சராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் நல திட்டங்களை, ஜீவாதார உரிமைகளை மக்களுக்கு பெற்றுத் தருவதில் இந்தியாவிலே தலைசிறந்த முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமை விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதனை இந்திய திருநாடை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகால அவருடைய ஆட்சியில் சமூக நீதி, சமத்துவம் உள்ளடக்கிய வளர்ச்சியை மையமாக கொண்டு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சுகாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் மகளிர் முன்னேற்றத்தில் முக்கிய சாதனைகளை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண் திட்டம், மகளிர் இலவச பேருந்து பயணம், மக்களை தேடி அனைவருக்கும் மருத்துவம், பல்வேறு தொழில் முதலீடுகள் மூலம் பெருமளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி சாதனை புரிந்துள்ளது. இன்றைக்கு தமிழ்நாடும் தலை நிமிர்ந்து நிற்கிறது அனைத்து துறைகளிலும் என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சமீபத்தில் யுபிஎஸ்சி என்று அழைக்கப்படும் ஒன்றிய தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்ற 60 நபர்களில் 57 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயின்றவர் என்பது இங்கு வரலாற்று சாதனையாக, அதுவும் நம்முடைய தளபதியின் சாதனையாக மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அளவில் போற்றத்தக்க விதத்தில் வளர்ச்சியும் கண்டுள்ளது. நம்முடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையின் மூலம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஆற்றல் மிகுந்த கழக தலைவர் தளபதி அவர்கள் எடுத்து வரும் முயற்சி வெற்றி பெற்று இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இனி நாங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமே உங்களின் தலைமையினை ஏற்க தயாராக உள்ளது. தங்களை மீண்டும் 2ஆம் முறையாக முதலமைச்சராக அரியணையில் அமர்த்திட, கழக ஆட்சி மீண்டும் தொடர்ந்திட, வரும் தேர்தலில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஓயாமல் உழைத்திடுவோம். உறங்காமல் களப்பணி ஆட்சி வெற்றி கனிமையை நம்முடைய அருமை தளபதி அவர்களும் திருக்கரங்கில் சமர்ப்பிப்போம் என்று இந்த நல்ல நேரத்தில் சபதமேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மிக குறுகிய காலமாகவே இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உடன்பிறப்புகள் இணையும் தாய்க்கழகம் திரும்பும் விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த பம்பரமாக சுழன்ற மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு மூர்த்தி அவர்களுக்கும், அவரோடு துணை நின்று பணியாற்றிய மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய அருமை தம்பி திரு மணிமாறன் அவர்களுக்கும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி ரவீந்திரநாத் அவர்களுக்கும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு ஐயப்பன் அவர்களுக்கும், மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் உடனிருந்து ஏற்பாடுகளை செய்திட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என் நன்றியை இன்றைக்கு இந்த நிலநேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு வருகை புரிந்திருக்கின்ற எங்களுடைய குடும்ப சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் மலரட்டும். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் மலரட்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை தொடர்ந்து 2ஆம் முறையாக வெற்றி பெற்று வரலாறு படைக்கட்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, எனக்கு இந்த அரியதோறு வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு தலைவர்களுக்கு நான் என்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். விழா பேருரையாற்ற நம்முடைய 2.0 நாயகர்